ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 13. மரகதத்தை அழைத்து சென்ற தாத்தா நேராக சுப்பிரமணியத்தின் முன் நின்றார். அப்பொழுதுதான் மதிய உணவு உண்பதற்காக வீடு வந்த சுப்பிரமணியன் தாய் தந்தை இருவரும் தயங்கி தயங்கி ஏதோ பேச வருவதை கண்டு அம்மாவிடம், என்னம்மா, என்னாச்சு, என்ன பேசணும்னு சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க என்று கேட்டார். அது ஒன்றும் இல்லையா, அப்பா தான் உன்கிட்ட என்னமோ பேசணும்னு கூப்பிட்டு வந்தாங்க என்று கூறி தாத்தாவை கோர்த்து விட்டார் பாட்டி. மரகதமே சுப்பிரமணியத்திடம் எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கிவிடுவாள் என்ற நம்பிக்கையில் மரகதத்தை அழைத்து வந்த தாத்தாவிற்கு சப்பென்று ஆகிவிட்டது. மரகதத்தை பாவமாக பார்த்தார் வேலுச்சாமி தாத்தா. மரகதமோ தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அமைதியாக நின்று கொண்டார். வேலுச்சாமியை பார்த்த சுப்பிரமணி, என்னப்பா, என்ன வேணும், என்ன விஷயம் என்று கேட்டார். அது என்று இழுத்தார் தாத்தா. எதுவாயிருந்தாலும் சொல்லுங்கப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று வினவினார் சுப்பிரமணி தன் தந்தையை பார்த்து. வேலுச்சாமி, ஆமா சுப்பிரமணி, நம்ம கயல்விழிக்கு வரன் பார்க்குறோம்ல என்று ஆரம்பித்தார். ஆமாம்ப்பா, இப்போதான் தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர்கிட்ட கயல்விழி பற்றின விவரத்தை சொல்லிட்டு நமக்கு தோதுபடுற மாதிரி சம்பந்தம் ஏதாவது இருந்தால் பார்க்க சொல்லியிருக்கேன். அவரும் கைவசம் 2-3 வரன் இருக்கு, சாயந்தரம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார் என்று வேலுச்சாமியை பார்த்து கூறினார். அவர் கூறியதை கேட்டதும் பக்கென்று ஆனது தாத்தாவிற்கு. உடனே அவசரமாக, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைப்பா என்றார் சுப்பிரமணியனை பார்த்து. ஏன்பா, என்னாச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்தில் ஏதாவது மாப்பிள்ளை இருக்கா என்று கேட்டார் சுப்பிரமணி. ஆமா சுப்பு, நம்ம சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளை இருக்கு, அதான் கேட்டு பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். அவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு வந்தேன்ப்பா என்றார். அப்படியாப்பா, ரொம்ப நல்லதா போச்சு. நான் கூட அசலில் எங்கே போய் தேடுறதுன்னு தான் யோசித்தேன். நம்ம சொந்தம்னா இன்னும் வசதி தான். யாருப்பா அது, நம்ம சொந்தத்தில் எந்த மாப்பிள்ளை இருக்காங்க என்று விசாரித்தார் சுப்பிரமணி. எல்லாம் உனக்கு தெரிஞ்ச இடம்தான்ப்பா என்று இழுத்த வேலுச்சாமி, நம்ம மீராவோட பையன் என்று முடித்தார். மீராவின் பையன் என்று தன் காதில் விழுந்ததை நம்ப முடியாமல் சுப்பிரமணியன் தன் தந்தையை திரும்பி பார்த்தார். லட்சுமியும் அதிர்ச்சி மாறாத முகத்துடன் தன் மாமியார் மாமனாரை பார்த்து கொண்டிருந்தார். லட்சுமியின் மனதிற்குள்ளும், இதெல்லாம் சரி வருமா, இவர்களின் உறவையே வேண்டாம் என்பவர்கள் எப்படி இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வார்கள்? அது மட்டும் இன்றி தங்கள் குடும்பத்தையே வெறுப்பவர்களை நம்பி எப்படி நம் பிள்ளையை அந்த வீட்டில் கட்டி கொடுக்க முடியும் என்ற எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. என்னப்பா சொல்கிறீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டார் சுப்பிரமணி. நான் நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்கிறேன், நாம் மாப்பிள்ளை கேட்டு பார்ப்போமே என்றார் வேலுச்சாமி. இதெல்லாம் சரி வராது என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் சுப்பிரமணி. செல்லும் அவரை தடுத்த வேலுச்சாமி, நான் சொல்கிறதை கொஞ்சம் யோசிச்சு பாரு சுப்பு, நம்ம கயல்விழியை மீரா வீட்டில் கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச உறவு திரும்ப தொடங்கும்ல என்று ஆவலாக கூறினார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டு அசிங்கப்பட நான் விரும்பலை. இதுக்கு மேலே நீங்கள் அவங்க கிட்ட போய் அசிங்கப்படுவதிலும் எனக்கு விருப்பமில்லை. தயவு செய்து இந்த பேச்சை இத்தோடு விட்டுருங்க என்று கூறிவிட்டு சரசரவென தங்கள் அறையை நோக்கி சென்று விட்டார். அவர் சென்ற பின் பாட்டியை பாவமாக பார்த்தார் தாத்தா. இதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, அவன் பொண்ணோட வாழ்க்கை அவன்தான் முடிவு பண்ணணும், விடுங்க, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும் என்று கூறி சமையல் அறையை நோக்கி சென்று விட்டார் பாட்டி. மரகதம் பாட்டிக்குமே இந்த திருமணத்தில் பெரும் ஆசைதான். ஆனால் நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? திருமணம் செய்ய வேண்டியவர்கள் ஆசைப்பட வேண்டும் அல்லவா? பெண் எடுப்போருக்கும் விருப்பமில்லை, பெண் கொடுப்போருக்கும் விருப்பமில்லை. இடையில் நாம் ஆசைப்பட்டு என்ன செய்வது என்று தன் மனதை தேற்றிக்கொண்டு சமையலறையை நோக்கி சென்று விட்டார். இதுதான் நடந்துச்சு மாப்பிள்ள. சின்ன வயசில் பிரிஞ்ச உறவை சேர்க்கணும்னு நினைக்கிறது சந்தோஷம்தான். அதுக்காக விருப்பம் இல்லாதவங்க கிட்ட போய் மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்பட எனக்கு விருப்பமில்லை. அதுவும் அங்கே யாரை நம்பி என் பொண்ணை கொடுக்க முடியும்? ஏற்கனவே என் தங்கச்சியை பிரிஞ்சது பத்தாதா, இப்போ என் பொண்ணு வாழ்க்கையையும் அழிக்க முடியுமா என்று வருத்தமாக கூறினார் சுப்பிரமணியன். இவ்வளவு நடந்திருக்கா மாமா? தாத்தாவோட எண்ணம் எனக்கு ஒன்றும் தப்பாக தோணலை மாமா என்று கூறினான் ஜீவா. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க?
இதெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும்? நான் நடந்த மொத்தத்தையும் சொல்லி கேட்டதுக்கு அப்புறமுமா நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க என்று ஆச்சரியமாக கேட்டார் சுப்பிரமணியன். ஆமாம் மாமா, ஒருவேளை இப்போ அவங்க மனசு மாறி கூட இருக்கலாம்ல. முயற்சி பண்ணாமலே எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது மாமா. ஒருவேளை அவங்க மனசு மாறி இருந்து செஞ்ச தப்புக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அவங்க பண்ண தப்பை சரி பண்ண இந்த கல்யாணம் ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் இல்லையா? 2 குடும்பமும் தாத்தா ஆசைப்படி ஒன்று சேரும். பாட்டிக்கும் அவங்க மகள் திரும்ப கிடைப்பாங்க, உங்களுக்கும் நீங்கள் இழந்த உங்க தங்கச்சி திரும்ப கிடைப்பாங்க. முயற்சி செய்து பார்த்திருக்கலாமே மாமா, தாத்தாவுக்கும் உடம்பு சரியாக இருந்திருக்குமே என்று கேட்டான் தன் மாமனாரிடம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இப்போ கிடையாது மாப்பிள்ள. ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னைக்கா இருந்தாலும் நம்ம தங்கச்சி நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடுவான்னு எதிர்பார்ப்போடு இருந்து இருந்து ஏமாந்து போனது தான் மிச்சம் மாப்பிள்ள. ஒவ்வொரு வருஷம் திருவிழாவுக்கும் அப்பா அவங்களை கூப்பிடுவார். சரி, இந்த வருஷம் வந்துடுவாங்க, அடுத்த வருஷம் வந்துடுவாங்கன்னு நானும் நிறைய எதிர்பார்ப்போடு இருந்திருக்கேன். எதிர்பார்ப்போடு இருந்து இருந்து வெறுத்து போச்சு மாப்பிள்ள. இப்போது அந்த எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு என் பொண்ணுங்க வாழ்க்கை தான் முக்கியம். என் கண்ணு முன்னாடி அவங்க குடும்பமாக சந்தோஷமாக வாழறதை பார்க்கணும். அது ஒன்று தான் மாப்பிள்ளை என் ஆசை என்று கூறினார். புரியுது மாமா, நீங்கள் பேச வேண்டாம், நான் பேசி பார்க்கிறேனே என்று கேட்டான் ஜீவா. அதெல்லாம் சரி வராது மாப்பிள்ள. திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் நின்று அசிங்கப்பட்டு வரைக்கும் போதும். ஏற்கனவே அப்பா நிறைய பட்டுட்டார். எங்கள் பங்குக்கு நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு முடிச்சாச்சு. நீங்கள் அப்படி கிடையாது, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. நீங்கள் போய் அவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறதை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது என்று கூறினார் சுப்பிரமணி. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது மாமா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு எந்த அவமானமும் வராது மாமா, நான் பார்த்து பண்ணிக்கிறேன் என்று கூறினான். நீங்கள் சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க மாமா, அதுவே போதும் என்று கேட்டான் ஜீவா. நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்கிறதுனால எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் சம்மதிக்கிறேன். உங்கள் விருப்பப்படி பேசி பாருங்க மாப்பிள்ள. ஆனால் இந்த ஒரு தடவை மட்டும்தான். இந்த தடவையும் அவங்க நம்ம குடும்பத்தோடு சேர ஒத்துக்கலைன்னா இதுதான் அவங்களுக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் இருந்து யாருமே அவங்க கிட்ட போய் இதை பற்றி பேசக்கூடாது என்று கூறினார் சுப்பிரமணி. சரிங்க மாமா, சிஸ்டர் மருந்து வாங்க சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் இங்கேயே இருந்து பார்த்துக்கோங்க மாமா என்று கூறிவிட்டு மருந்தகத்தை நோக்கி நகர்ந்தான் ஜீவா. செல்லும் ஜீவாவையே ஆனந்தமாக பார்த்த சுப்பிரமணிக்கு உள்ளுக்குள் தன் மருமகனை எண்ணி பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. எத்தனை பேருக்கு அமையும் இப்படி ஒரு மாப்பிள்ளை என்று பெருமையாக பார்த்தார். தான் பெண் எடுத்த வீட்டினரை பற்றி தரைக்குறவாக பேசும் எத்தனையோ மருமகன்களுக்கு இடையில் தனக்கு தங்கம் போல் மாப்பிள்ளை அமைந்தது எண்ணி பெருமையடைந்தார் சுப்பிரமணி. ஜீவானந்தம் சென்று மருந்து வாங்கி வருவதற்குள் மொத்த குடும்பமும் மருத்துவமனையில் கூடிவிட்டது. தாத்தாவிற்கு என்ன ஆனதோ என்ற பதட்டத்தில் அனைவரும் சுப்பிரமணியிடம் கேள்வி கேட்டு கொண்டிருந்தனர். சுப்பிரமணி, டாக்டர் வந்து சொன்னாதான் எதுவும் தெரியும். எல்லாம் கொஞ்ச நேரம் பதட்டப்படாமல் அமைதியா இருங்க, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது என்று தைரியம் கூறினார். என்னதான் தைரியம் கூறினாலும் மரகதம் பாட்டிக்கு கண்ணீர் நிற்கவில்லை. அப்போது வேலுச்சாமி தாத்தாவை பரிசோதித்த மருத்துவர் செவிலியருடன் வெளியே வந்தார். உடனே குடும்பத்தினர் அனைவரும் அவரை சூழ்ந்து விட்டனர். மருத்துவர், என்னம்மா இது, இப்படி வழியை மறைச்சு நின்னா நான் எப்படி வெளியில் வருவது? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க என்று குரல் கொடுத்தார். வெளியே வந்த மருத்துவர் தாத்தாவின் உடல் நலம் குறித்து என்ன கூறியிருப்பார்? ஜீவாவின் முயற்சி வெற்றியில் முடியுமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.